பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட எண்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் வில்லனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஜித் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து போலீஸ் ஆபீசரா வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்மக்லிங். இப்படியே விட்டீங்கன்னா நான் கதை சொல்லிட்டே போயிருவேன். நீங்க மறுபடியும் ரீரிலீஸ் படத்தை பாருங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். 500 கோடி பணத்தை எப்படி கொள்ள அடிக்கிறாங்க, என்ன பிளான் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இதே மாதிரிதான் கதைக்களமும் இருக்கும். இதுல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா த்ரிஷா இருப்பாங்க, லக்ஷ்மி ராய் இருப்பாங்க, அஞ்சலி இருப்பாங்க, வைபவ், பிரேம்ஜி, இப்படி பெரிய பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. அஜித்தோட ரசிகர்களுக்கு எப்பவுமே பார்த்தா தமிழ் திரை உலகத்துல அஜித்தோட படம்னாலே தமிழ் ரசிகர்களுக்கு தான் பயங்கர 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 ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மத்த நடிகர்களோட படத்தை விட அஜித் படம்னாலே அதுதாங்க திருவிழா தமிழ் திரை உலகத்திலே. அப்படி பார்க்கும்போது ரீரிலீஸ் ஆயிருக்க மங்காத்தா படம் செம்ம வைபா இருக்கும்போது இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இப்பயும் ஃப்ரீ புக்கிங் ஆயிடுச்சுங்க. எல்லா தியேட்டர்லயுமே பாருங்க, ஒரு டிக்கெட் கூட இல்ல, எல்லாமே ஃபுல்லு இப்பயே ஃபுல் ஆயிடுச்சு. இந்த படம்